அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். நாளைக்கு பூசம் செவ்வாய்க்கிழமை. இந்த முறை அதிசயமாக செவ்வாய்க்கிழமை வந்திருக்குது. இது இல்லாமல் செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து நான் ஒரு முருகர் கோயிலுக்கு போனேன். அந்த போயிட்டு நான் 6 வாரம் முடிஞ்சிட்ட பின்னாடி முருகர் காலையில் ஒரு பர்டிகுலர் நேரத்தில் என்னை அவரே எழுப்புறாரு. அது எப்படின்னு நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, ஆமாம் அது அவர் தான் சூட்சமாக எழுப்பியிருப்பாருன்னு புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இப்போ நான் அதை பற்றி சொல்ல வரல. ஏன்னா நான் நிறைய விஷயங்களுக்காக போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். 9 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்ச நேரம் நான் லென்த்தாக பேசணுன்னா நோட்டிஃபிகேஷனே உங்களுக்கு காட்டாது. எங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே சில விஷயங்களை சொன்னால் தான் எங்களோட சேனல் வரைக்கும் அந்த டைமிங் இருக்குது. அது நாளைக்கே பூசம் வேறு இருக்குது. செவ்வாய்க்கிழமை அதிசயமாக வந்துடுச்சு. அதனால் சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் என்ன பண்ணனா 5 வகையான, அதாவது சந்தனம், மஞ்சள், குங்குமம், விபூதி, தேன், இத்தனையும் கொஞ்சோண்டு சந்தனம் விபூதி அது மட்டும் கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு, இல்லைனா விபூதி தண்ணியில் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இதில் மட்டும் அந்த விபூதியை அப்படியே கூட கொட்டலாம். அதாவது இந்த மாதிரி வீட்டில் உங்கள்கிட்ட முருகர் சிலை இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வேல் இருந்ததுதானா அதுக்காவது நீங்கள் மேக்ஸிமம் நிறைய வீட்டில் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி 6 செவ்வாய்க்கிழமைகள் கரெக்டாக அது முருகரால் எனக்கு உணர்த்தப்பட்ட ஒரு விஷயம். நான் அலாரமே வச்சுக்காமல் கரெக்டாக அவர் என்னை அந்த டைமில் எழுப்புறாரு. ஏன்னா அந்த கோயிலுக்கு நான் போகும்போது கரெக்டாக எனக்கு தரிசனம் அந்த டைமில் தான் கிடச்சிது. எவ்வளோ பெரிய க்யூ இருந்தாலும் அந்த டைமில் கிடச்சிது. ஆனால் நான் போய் முடித்த பின்னாடி அதே டைமில் அவர் என்னை எழுப்புறது தான் ஆச்சரியமாக இருக்குது. அது காலையில் 5:45 எக்ஸாக்டாக 5:45 அலாரமே வைக்காமல் 5:45. நீங்கள் நினைப்பீங்க தொடர்ந்து அதே டைமில் நான் அலாரம் வச்சுட்டு அந்த கோயில் போயிருப்பேன். கிடையாது, நான் போனது ரொம்ப ரொம்ப ஏர்லி மார்னிங். அது எப்படிப்பட்ட க்யூ லென்த் இருந்தாலும் அந்த டைமில் தான் அந்த தரிசனம் கிடைக்கிற மாதிரி அமையும். அது என்ன ஆச்சுன்னா, போய் முடித்த பின்னாடி அந்த டைமில் அவர் என்னை எழுப்புறது ஏதோ ஒரு வகையில் எழுப்புறார். அது எப்படியாவது அவர் தான் எழுப்புறாருன்றதை நல்லா புரிஞ்சிச்சு எனக்கு. அதனால் அந்த 5:40, அதாவது நீங்கள் முன்னாடி எழுந்துக்கிறது, குளிக்கிறது, இதை தண்ணியில் சந்தனத்தை கலந்து வச்சுக்கிறது, அதெல்லாம் முடிச்சிடணும். அந்த 5:45 காலையில் 6க்குள்ளே நீங்கள் அதை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கல்கண்டு கூட வச்சு கற்பூரம் ஏற்றிடலாம். உங்கள் வேண்டுதலை 6 முறை சொல்லிடலாம். 6 வாரம் 6 செவ்வாய்க்கிழமை, ஒன்றுமே இல்லை, 1.5 மாதம். ஆனால் நாளைக்கு பூசத்தில் தொடங்குங்க அத்தை அப்படின்னு சொல்கிறேன். ஒரு வேளை நாளைக்கு மிஸ் பண்ணிட்டா கூட வேறு ஒரு 6 செவ்வாய்க்கிழமை கூட நீங்கள் பண்ணுங்கள். இந்த தேன் ரொம்ப முக்கியம். இந்த தேன் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று இருக்குது. சந்தனம் உங்கள் மனசுக்கு நிம்மதியை தரக்கூடியதாகவும், இப்போ ஏதோ பெரிய ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்க, ஒரு நல்ல ஒரு விஷயத்தினால உங்களுக்கு மன நிம்மதி, மற்றவங்கிட்ட ஒரு கெட்ட பேர் போகணும், ஒரு புகழ் மாதிரி வரணும், ஒரு நல்ல பேர் வரணும் உங்களுக்கோ உங்கள் பசங்களுக்கோ அப்படின்னா அதுக்கு சந்தனம் ஹெல்ப் பண்ணும். கல்யாணம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு மஞ்சள் இது பண்ணும். விபூதி அந்த மாதிரி விஷயங்களுக்கு முன்ஜென்ம விஷயங்களோடும் தொடர்புடையது, அடுத்த ஜென்ம விஷயங்களோடு தொடர்புடையதாக அதை சீர் செய்யக்கூடிய முன்ஜென்ம பாவ தோஷங்களை நீக்கக்கூடியதாக அப்படி இருக்கும். இதில் அந்த தேன்ன்றது எப்படின்னா, ஒரு தீய சக்திகளை, எதிரிகளை, உங்களுக்கு இருக்கின்ற உங்களை அறியாமல் பில்லி, சூன்யம், ஏவல், பொறாமை, வயிற்றுச்சல், எத்தனை வகையான தீய சக்தி உங்களை சுற்றி இருக்குதோ அதை பஸ்பம் பண்ணுற மாதிரி அந்த தேன் அபிஷேகம் இருக்கும். இந்த தைப்பூசத்தில் முக்கியமாக நிறைய அந்த 40 இதுகள் சொல்லிட்டு உங்களுக்கு போட்டிருந்தேன். கார்த்திக் பரமசிவன் அவர்கள் அனுப்பியிருந்தது. அது அந்த 40 இதில் ஒன்று இருந்தது. நான் தேனை பற்றி சொல்லணுமே, நம்ம சொல்லாமையே தைப்பூசத்துக்கு இது விட்டுடுமேன்னு நினைக்கும்போது அந்த 40 பாயிண்டில் ஒரு பாயிண்ட்டு இதில் மயிலாப்பூரில் இருக்கின்ற அந்த கபாலீஸ்வரருக்கு தேனால் தான் இந்த தைப்பூசத்துக்கு அங்கே இருக்கிற முருகருக்கும் சரி, அங்கே இருக்கிற இவருக்கும் தேன் அபிஷேகம் தான் தைப்பூசம் அன்றைக்கி பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தேன். அதுக்கு முன்னாடியே இந்த தேன் அபிஷேகத்தை பற்றி சொல்லணும்னு நினச்சிருந்தேன். இதே காளிக்கு அதுக்கு அடுத்தது சொல்கிறேன் நான். காளிக்கு இந்த தேனை எப்படி நம்ம வச்சு எப்படி தொடர்ந்து நம்ம வணங்கணும் இதே மாதிரி எந்த கிழமையிலன்றது அது அப்புறமா சொல்கிறேன். இப்போ இவருக்கு தேன் சொல்லும்போது அது உக்கிர கடவுள்கள், அதாவது பயங்கரமான அசுரர்களை கொல்லக்கூடிய ஒரு போர்க்கடவுள் இவர். செவ்வாய்க்குரிய கடவுள். அது செவ்வாய்க்கிழமையில் பூசம் வருது. அதனால் அந்த மாதிரி ஒரு நம்மளால் எதிர்க்க முடியாத ஒரு சக்திகள் இருக்கும். அந்த மாதிரி விஷயத்துக்கு அந்த தேன் அபிஷேகம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் இந்த 5 வகையான அபிஷேகத்தையும் நீங்கள் வீட்லேயே இதை பண்ணிடலாம். நீங்கள் நாளைக்கு கோயில் போகிறது, பூஜை பண்ணுறது எல்லாம் பண்ணுங்கள். ஒருவேளை அந்த 5:45 6க்குள்ளே பண்ண முடியலன்னா ஈவினிங் 5:45 அது செகண்ட் ஆப்ஷன் தான். ஈவினிங் 5:45 அந்த 6 மணிக்கு நீங்கள் கற்பூரம் காமிச்சிருந்தா இருக்கணும். நீங்கள் எது வேணால் ஃப்ரூட்ஸோ எது வேணால் வைங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு சிவப்பு நிற மலரை வைக்க பாருங்கள். அது நீங்கள் வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி முருகருக்கு
பண்ணலாம். முருகர் இந்த மாதிரி குட்டி சிலை மாதிரி இல்லைன்னா வேல் இருக்கும் கண்டிப்பாக, அதுக்காவது நீங்கள் பண்ணலாம். கரெக்டாக 6 செவ்வாய்க்கிழமை பண்ணால் போதும். நீங்கள் 6வது செவ்வாய்க்கிழமையிலேருந்து எப்படி இப்போ எனக்கு கனெக்ட் பண்ணா இருப்பாருங்க. நாங்கள் 6 வாரம் முடிச்சிட்ட பின்னாடி அந்த ஒரு டைமில் முருகர் எனக்கு தொடர்பு கொள்கிறார் பார்த்தீங்களா, அந்த விஷயம் நடக்கும். அது மட்டும் நடக்குமா? இல்லை, வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்கும். நான் அந்த 1008 முறை சொன்னது, அப்புறம் வந்து இந்த நேமி நார் இதெல்லாம் மனசில் நினச்சிங்கன்னு சொன்னது, இந்த 6 நாளைக்கு வந்து நீங்கள் கட்டாயம் தைப்பூசம் அன்றைக்கி 9 பேரை சொல்லியிருக்கேன், அவங்களெல்லாம் போற்றி போற்றி சொல்கிறது, இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் கூட நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுனால இதை நீங்கள் பண்ணுங்கள். 6வது செவ்வாயிலேருந்து அற்புதமான மாற்றங்கள் நடக்கும் அப்படின்றத இந்த நாளைக்கு தைப்பூசத்துக்கான ஸ்பெஷலாக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.